ஆமா நல்லது அப்படின்னு சொல்லி ஏத்துக்கணும். இது முதல் கருத்து. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, கூடுமான வரைக்கும் யாருகிட்டையும் அனாவசியமா வாதம் பண்ணிட்டு இருக்க கூடாது. மூணாவது கருத்து என்னன்னா, எந்த பிரச்சனையையும் அடுத்தவங்க கண்ணோட்டத்திலேயே பார்க்கணும், நம்ம பார்வையிலேயே பார்த்துட்டு இருக்க கூடாது. எப்பொழுதுமே அடுத்தவங்களுடைய மனோபாவத்தை நாம புரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளை யாராலும் ஜெயிக்க முடியாது. நாலாவது கருத்து என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பிக்கும் பொழுது இயல்பா அன்பா ஆரம்பிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும்னா, உங்களுக்கு இந்த சட்டை ரொம்ப பொருத்தமா இருக்குதே அப்படின்னு ஆரம்பிக்கலாம். அதை விட்டுட்டு அன்னைக்கு என்ன சார் என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு ஆரம்பிக்க கூடாது. ஐந்தாவது விஷயம், நம்முடைய தவறுகளை தயக்கம் இல்லாம ஒத்துக்கணும். அப்படி ஒப்புக்கொள்ள கூச்சப்படக்கூடாது. ஆறாவது கருத்து என்னன்னா, அடுத்தவங்க அபிப்பிராயங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். நீங்க சொல்றது தப்பு சார் அப்படின்னு முகத்தில் அடிச்சது மாதிரி பேசக்கூடாது. ஏழாவது கருத்து என்ன சொல்றாங்க, நம்முடைய கருத்து என்னவோ அதை எதிராளியின் வாயிலிருந்து வரவழைக்கணுமா. அப்படி வரவழைக்கிறதுக்கு நாம முயற்சி பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி நாம பேசணும். எட்டாவது குறிப்பு என்னன்னா, சில பேர் எப்ப பார்த்தாலும் சவால் விட்டுக்கிட்டே இருப்பாங்க, அனாவசியமா சவால் விடக்கூடாது. ஒன்பதாவது யோசனை, நம்ம யோசனையை புதிய முறையில சொல்லி பார்க்கலாம். மற்றவர்கள் சொல்லுகிற யோசனையை ஏத்துக்கணும். அந்த யோசனை மகா மோசமானதா இருந்தா கூட அதை ஏத்துக்கிற மாதிரி கூட நடிக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. பத்தாவது குறிப்பு ரொம்ப முக்கியமானது, அதாவது அனாவசியமா பொய் சொல்லக்கூடாது. அப்படி எப்பொழுதாவது பொய் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டா பெரிய பொய்யா சொல்லணும், அதை நம்பும்படியா சொல்லணுமா. இதெல்லாம் அந்த நிபுணர் சொல்ற கருத்து தான். சில சமயம் தேவைப்பட்டா பொய்ய கூட உண்மையா மாத்திக்கலாமா. அது எப்படி பொய்ய உண்மையா மாத்துறது அப்படின்னா, இப்ப எனக்கு கார் ஓட்ட தெரியும்னு நண்பர்கள் கிட்ட ஒரு பொய்ய சொல்லிவிட்டீங்கன்னு வைங்களேன், நண்பர்கள் நிஜமாவே ஒரு காரை கொடுத்து ஓட்டுன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல சேர்ந்து கார் ஓட்ட கத்துக்கலாமே. அதுக்கு பிறகு அது படிப்படியா எவ்வளவோ மாற்றங்கள் இருந்தாலும் ஆரம்பத்துல டாக்டர் ரெனேல் எனக்கு உருவாக்கின அடிப்படை மாடலை யாரும் மாற்றி அமைக்கலைங்கிறது தான் முக்கியமான விஷயம். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆஸ்பத்திரி, அதில் ஒரு நோயாளி, காலை நேரத்தில் நர்ஸு அந்த பக்கமாக போயிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஒரு நர்ஸுன்னு கத்துறாரு. நர்ஸு அவசரமாக ஓடி வந்து என்ன விஷயம்னு கேட்டாங்க. சிஸ்டர் இங்கே பாருங்க, உங்கள் டாக்டரை என் நெஞ்சில் ஒரு காதை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னார் நோயாளி. சிஸ்டர் பதட்டப்படாம, அதனால என்ன, இந்த டாக்டர் பழமையான விஷயங்கள்ல ரொம்ப நம்பிக்கை உள்ளவர், அதனால ஸ்டெதாஸ்கோப்பை உபயோகப்படுத்தாம காதை வச்சு கேட்கிறார், அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னாங்களாம். ஐயோ அதுக்காக இல்லை சிஸ்டர், இவர் என் நெஞ்சு மேல தலையை வச்சது நேற்று ராத்திரி 9 மணி, இப்போ விடிஞ்சு போச்சு, இன்னமும் தலையை எடுக்கவே இல்லை, அதுக்காக தான் சந்தேகப்பட்டு உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னாராம். இந்த உலகத்துல எத்தனை வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு மனிதனுமே ஒவ்வொரு வகை அப்படிங்கிறாங்க விஞ்ஞானிகள். மனிதர்களை 3 வகையா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மெய்ஞானிகள். இவங்களை பத்திலாம் ஏற்கனவே நாம பேசியிருக்கிறோம். இப்போ டாக்டர் எட்வர்டு பேட்ச் அப்படிங்கிற நிபுணர் என்ன சொல்றாரு தெரியுமா, மனிதர்களை 7 வகையா பிரிக்கலாம்ங்கிறார். மனிதர்களின் மனநிலை அடிப்படையில் அவங்களை 7 விதமா வகைப்படுத்துறார் அவர். சரி, அது என்ன 7 வகை? முதல் வகை என்னன்னா, பயந்த குணம் உள்ளவங்க. சார் ரொம்ப பயந்த சுபாவம், வீட்டில் கூட வாயே திறக்க மாட்டார், சாப்பிட போறப்ப மட்டும்தான் கொஞ்சம் வாயை திறப்பார், அப்புறம் மூடிக்குவார் அப்படின்னு சில பேரை பற்றி நாம் பேசிக்கிறது உண்டு. இவங்கெல்லாம் இந்த வகை, அதாவது பயந்த குணம் உள்ளவர்கள் அப்படிங்கிற முதல் வகை. சரி, 2வது வகை என்னன்னா, சஞ்சலப்படுகிறவர்கள், எதுக்கு எடுத்தாலும் கலக்கம் குழப்பம், இப்படியே காலம் தள்ளிட்டு இருப்பாங்க, பல பேர் பார்த்துருப்பீங்க, அவங்கெல்லாம் இந்த வகை. 3வது வகை என்னன்னா, யதார்த்த உலகை மறந்து கற்பனை உலகத்திலேயே மிதக்கிறவங்க, இளைஞர்கள், கவிஞர்கள், இப்படி பல பேர் இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் கற்பனை உலகத்திலேயே மிதந்துக்கிட்டு இருப்பாங்க. கிட்டத்தில் போய் என்னங்க ஒரு மாதிரியா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க, அவங்களெல்லாம் ஏதோ ஒரு அற்ப புழுவை பார்க்கறது மாதிரி அவங்கள பார்ப்பாங்க. அதுவும் அந்த வானத்து நிலாவை பாருங்கள், அது என்னை வா வான்னு கூப்பிடுது, எனக்கு சீக்கிரத்தில் ஒரு நாள் சிறகுகள் முளைக்கும், சிறகடித்து வானத்துல பறந்து போ, டெல்லிக்குன்னு நாங்கள் போயிட்டு வரோம் சார், ரொம்ப தேங்க்ஸ், நீங்க அப்படியே இருங்க சார், சௌக்கியமா இருங்கன்னு சொல்லிட்டு, ஏன் சார் கொஞ்சம் இருந்து சாப்பிட்டு போங்களேன், அதெல்லாம் வேணாம் சார், நீங்க மறுபடியும் ஏதாவது பேச்சு வரும், மறுபடியும் பந்தயம் கட்டுவீங்க, நாங்க போயிட்டு வரோம், நாங்க பாத்துக்கிறோம் சார், நீங்க போயிட்டு வாங்கன்னு ரொம்ப மரியாதையா அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. 2 பேரும் போய் டெல்லியில இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி அவர்கிட்ட போய் சொல்லிட்டான், சார் அவன் தமிழ்நாட்டுக்கு போனோம், தமிழ்நாட்டில் போய் அவன் எப்படி பணம் சேர்த்தானா பந்தயம் கட்டியே பணம் சேர்த்தேன்னு சாதிக்கிறான் சார், அது மட்டும் இல்லை எங்ககிட்ட ஒரு 200 ரூபாய் பிடிங்கிட்டு விட்டான் சார். ஆனால் அவருக்கு கோவம் வந்துட்டு தான்,
எத்தனை பேரா இருக்கீங்க இந்த இந்தியாவெல்லாம்? நீங்கள்லாம் ஒரு பெரிய அதிகாரியா? ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க இந்தியா பூரா விசாரிக்கிறதுக்கு? நம்ம ஆஃபீஸ்லன்னா 30 பேர் இருக்கோம் சார். ஆனால் 30 பேரையும் இங்கே கூப்பிட உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். உங்களுக்கு அனுபவம் பத்தாது. நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, அனுபவம் ஜாஸ்தி. உன்ன மாதிரி இருக்கிற 30 பேர் இங்கே கூப்பிட்டு ஹாலில் உட்கார வை, ஜூனியர் ஆஃபீஸர்ஸ். நான் வந்து ட்ரைனிங் கொடுக்கணும், உங்களுக்கு பயிற்சி பத்தாது. ஒரு ஆள் போய் தமிழ்நாட்டில் அந்த ஆளை கூப்பிட்டுவாங்க, இங்கே அவனையே கூப்பிட்டுவாங்க. இந்த கோடீஸ்வரனை வர்ற வரைக்கும் அவன்கிட்ட பேச்சு கொடுக்காதீங்க. இப்போ ஏதாவது வர்ற வழியே பந்தயம் கட்டுவான். ஏதாவது சைகையிலேயே கூப்பிட்டு வந்துருங்கன்னு ஒருத்தர் அனுப்பிச்சார். ஒருத்தன் வந்து மெதுவாக ரொம்ப சாமர்த்தியமாக அவன்கிட்ட எது கேட்டாலும் இல்லை சார் எல்லாம் அங்கே போய் பேசிக்கலாம் வாங்க. எதுக்கு சார் கூப்பிட்டு போறீங்கன்னா அதெல்லாம் அங்கே போய் பேசிக்கலாம் சார் நீங்கள் ஒன்றும் வாங்கன்னு மெதுவாக பேச்சு கொடுக்காம கொண்டு விட்டான். கொண்டு போய் டெல்லியில் இது மாதிரி மேடையில் நிறுத்தியாச்சு. நிறுத்தி அந்த பெரிய இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி உட்காந்துருக்கார். இவன் நிற்கிறான். இந்த 30 பேர் ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு அவர். இதை பாருப்பா, நான் வந்து இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி. நான் நினைச்சேன்னா உன் தண்டனையை குறைக்க முடியும். உனக்கு வந்து உன்னை அப்ரூவராக கூட மாற்றிடுவேன். அந்த அதிகாரம்லாம் என்கிட்ட இருக்கு. அதனால என்கிட்ட சொல்லிடு எப்படி பணம் சேர்த்தேன் அப்படின்னா. சார் நீங்கள் வந்து இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, உங்களுக்கு அனுபவமும் ஜாஸ்திங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், வயசும் ஜாஸ்தி. அதனால நீங்களாவது நம்புங்க சார், நான் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன். அங்கேயும் நம்ப முடியாதுரா அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பந்தயம் கட்டிட்டோமான்றான். நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரா அப்படின்னா இருக்கட்டும் சார், நான் ப்ரூவ் பண்ண வேண்டாமா உங்களுக்கு? வேண்டாம் சார், அது எங்கள் அதிகாரியை தான் ஏமாத்தி விட்டியடா எங்கள் 2 பேரை அப்படின்னா. அப்போ அவர் சொன்னானா இவன், அது இல்லை சார், உங்கள் அதிகாரிகள் ஏமாந்தது என் உடம்பை பற்றின ரகசியம். நான் வந்து பளிங்கு கண்ணு வச்சிருந்தேங்கிறது அவருக்கு தெரியாது, ஏமாந்து போனார். நான் பல் செட்டு கட்டியிருந்தேங்கிறது தெரியாது, அதனால இவர் ஏமாந்து போனார். இப்போ நான் உங்ககிட்ட பந்தயம் வைக்கிறது வந்து என் உடம்பை பற்றின ரகசியமே வேண்டாம், உங்க உடம்பை பற்றின ரகசியம். இவர் அசந்துட்டார். என் உடம்புல என்னடா ரகசியம்னார். ஒன்றும் இல்லை சார், முதுகுல இடுப்பு கிட்ட 1 ரூபா அகலத்துக்கு கருப்பா ஒரு மச்சம் இருக்கு. உங்களுக்கு கருப்பா ஒரு மச்சம் முதுகுல இடுப்பு கிட்ட இருக்கு அப்படின்னா அவருக்கு இல்லைன்னு நல்லா தெரியும். அதனால சுத்தமா இல்லடா சார், நேத்து வரைக்கும் இல்லை சார், இந்த நிமிஷம் இருக்கு அப்படின்றான். அவரு அசந்து போய் ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சார், இதை ப்ரூவ் பண்றான். இவனும் ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சுட்டு சட்டை கேட்டுங்க சார் கேட்டி காட்டுறாரு. மச்சம் இல்லை. இவன் தோத்து போட்டான், மச்சம் இல்லை அவருக்கு. உடனே அந்த பெரியவர் அதிகாரி 200 ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டு, தோழர்களே உங்களுக்கு அனுபவம் இல்லை அதனால உங்களை ஏமாத்திட்டான், எனக்கு அனுபவம் ஜாஸ்தி, இப்போ என்கிட்ட அவன் ஏமாந்துட்டான், இப்போ இந்த பந்தயத்தில் எனக்கு 200 ரூபா லாபம்னாரான் பெரியவர். அப்போ இவன் எங்கேருந்து போனோம், இவன் மெதுவாக ஆரம்பிச்சிருக்கான். சார் ஐயா நீங்கள் சொல்கிறது சரி, ஒரு 200 ரூபா இந்த பந்தயத்தில் உங்களுக்கு லாபம் தான், ஆனால் இதே பந்தயத்தில் எனக்கு 2900 ரூபா லாபம் சார்ன்றான். என்னடா பண்ண அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்களுக்கு தெரியாம இந்த 30 பேர்கிட்டையும் தனித்தனியா ஒரு பந்தயம் கட்டியிருக்கேன். என்ன பந்தயம்டா கட்டினேன்? ஆனா அது ஒண்ணும் இல்லை, உங்க எல்லாரும் முன்னாடியும் உங்க மேல் அதிகாரியை சட்டையை கேட்ட வைக்கிறேன். அதனால சரியா போச்சு சார், 2900 ரூபா கொடுங்க சார் வாங்கிட்டான். அவரு அசந்து போய் சாரை கொண்டு போய் பக்கத்து ரூம்ல யாராவது விட்டுட்டு வாங்க, அவர்கிட்ட இனிமே யாரும் பேசாதீங்க சார், மரியாதையை அவரை நடத்துங்கன்னு சொல்லி கொண்டு உட்கார வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்து தோழர்களே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இனிமே யாரும் தமிழ்நாட்டு பக்கம் விசாரிக்க போகாதீங்க, நீங்க போனா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் அப்படி எங்கேயாவது போங்க, தமிழ்நாட்டுக்கு போகாதீங்க அப்படின்ட்டாராம். அப்புறம் இத சொன்ன இதை வந்து பத்திரிகையில வந்து செய்தியை வச்சுக்கிட்டே இப்படி ஒரு கதையை உண்டு பண்ணி, இது ராணுவத்துல வேற மாதிரியான ஒரு ஜோக், அதை கொஞ்சம் மாதிரியா மாத்தி ஒரு கதையை உண்டு பண்ணி இதை ரேடியோல சொல்லிட்டேன். சொன்னதும் என்னாச்சு, அந்த ஒரு மந்திரிகிட்ட இருந்து ஒரு பிஏ வந்தார். அப்ப இருந்த மந்திரி அவரு பிஏ என்ன பண்ணுவாருன்னா, அந்த மந்திரி வந்து எப்போதும் இந்த இன்னொரு தகவல் கேட்டுட்டு உடனே அவர் பிஏ அனுப்புவாரு, என்கிட்ட அனுப்பி இன்னைக்கு இந்த 20ஆம் தேதி ஒன்று சொன்னாரு, அதனுடைய காப்பி ஒன்று வாங்கிட்டு வா, இந்த மேடையில பேசுறதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வழக்கமா வாங்கிக்கிறது வழக்கம். இந்த மாசத்துல தேதியை குறிச்சு அனுப்புவார். இந்த 8ஆம் தேதி ஒலிபரப்பானது, 10ஆம் தேதி, 12ஆம் தேதி, இதெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் வாங்கிட்டு வா, மேடை பேச்சுக்கு எனக்கு வேணும்னு கேட்பாரு. உடனே நாங்களும் அவர் அந்த பிஏ வந்தாருன்னா உடனே ஒரு செராக்ஸ் காப்பி எடுத்து அனுப்பிச்சிருவோம். இந்த கதையை சொன்னப்போ வந்துட்டார், இதை உடனே வாங்கிட்டு வான்னு அன்னைக்கு ஆள் வந்தது. உடனே நான் ஒரு காப்பி எடுத்து கொடுத்துட்டு, அப்புறம் நாங்க மனசுல நினைச்சுக்கிட்டோம், பாருங்க அவரே வந்து இதை வாங்கிட்டு போறாரு, சொல்லப்பட்டதே அவரை பத்தி தாங்கிறது அப்படின்னு சொல்லி அதை வேடிக்கை வச்சோம். இந்த விஷயத்த நீங்க வானொலியில ஒளிபரப்புறதுக்கு பெரிய சொல்லவே கூடாது. ஒரு தனி மனிதரையோ யாரையும் கேவலப்படுத்தக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது. அது வானொலியில சொல்றதுக்கு அனுமதி கிடையாது. எங்களுக்கு மெமோ கொடுத்துருவாரு அதிகாரி, அப்படி ஏதாவது தப்பா ஒருத்தரை கேலி பண்ணோம்னா. ஆனா இதை வந்து ஒண்ணுமே பண்ண முடியல அவரால். இது யாரையும் குறிப்பிட்டு தனிப்பட்ட முறையில யாரையும் சொல்லல.
அப்படிங்கிறதுனால இது எனக்கு ஒரு மெமோவும் கொடுக்கல, என்ன திட்டமும் இல்லை, அது தப்பு கண்டுபிடிக்கவும் இல்லை. அது காரணம் என்னன்னா அதுல உள்ள அந்த கதை அம்சமும் நகைச்சுவையும் தான். அந்த வேடிக்கையும் அந்த கதையும் சேர்ந்துட்டுதுன்னா ஒரு இடத்துல சொல்லக்கூடாத விஷயத்த கூட சொல்ல முடியுதுன்னு பாருங்களேன். அதான் அனுபவம், அது நகைச்சுவைக்கு உள்ள மரியாதை. அப்படி நிறைய இதை சொல்லியிருக்கிறோம். சொல்லி அந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு கதையை உண்டு பண்ணுறது. கோவப்படம், சினம் தவிர்த்தல் அப்படின்னு ஒன்று. அப்புறம் இது சகிப்புத்தன்மை, இப்படி எல்லாத்துக்கும் ஒரு கதையை உண்டு பண்ணி சொல்றது வழக்கம். சினம் தவிர்த்தல்னா அந்த இவங்க வேதாத்திரி மகரிஷி அவங்க அதில் சினம் தவிர்த்தல்னு ஒரு பயிற்சியை கொடுப்பாங்க. அது மாதிரி என்ன, இப்போ நான் இப்போ வேதாத்திரி மகரிஷியினுடைய 95வது பிறந்த நாள் கூப்பிட்டுருந்தாங்க. அந்த ஆழியாருக்கு போயிட்டு வந்தேன் போன ஒரு 10-15 நாள் முன்னாடி. அப்போ எனக்கு ஒரு 15 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் சென்னையில் ஒருத்தர் கூப்பிட்டார். சார், சினம் தவிர்த்தல்னு பயிற்சி நடத்துகிறோம், வாழ்க வளமுடன் அந்த வேதாத்திரி மகரிஷி, நீ கோவப்படாமல் இருக்கிறது எப்படின்னு பேசணும்னு என்னை கூப்பிட்டார். நான் சொன்னேன், நான் பயிற்சிக்கு வேணா வரேன், பேசுறதுக்கு வேண்டாம், எனக்கு பயிற்சி கொடுங்கன்னு. இல்லை சார், பயிற்சிலாம் நாங்கள் கொடுக்குறோம், நீ பேசிட்டு போ அப்படின்னாங்க. சரின்னு போய் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஒரு கதையை சொல்லிட்டு வந்துட்டேன். இது மாதிரி சினம் தவிர்த்தல்னா எல்லாருக்கும் கோவம் வரும், ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு கதையை உண்டு பண்ணி, ஒரு மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் ஒரு ஜப்பானுக்கு போக வேண்டிய பிரயாணி லக்கேஜோடு இருக்கார். இந்த லக்கேஜை வாங்கி பிளேனில் ஏற்றக்கூடிய தொழிலாளிகிட்ட அவர் அடிக்க போகிறாரு, சண்டைக்கு போகிறாரு, பெரிய மனுஷன். அவன் பதிலுக்கு முகம் சுளிக்கவே இல்லை, சிரிச்சுக்கிட்டே சரி சார் சரி சாருங்கிறான். இவர் அடிக்க போகிறாரு, திட்டுறாரு, கண்ணாமண்ணு பயிறாரு, கோவப்படுறாரு. அவனுக்கு கோவமே வரல. இவர் லக்கேஜை வாங்கி பிளேனில் தொழிலாளி இவர் பாட்டு திட்டினாரு, சிரிச்சுக்கிட்டே சரி சரி சரின்னா கடைசியில் லக்கேஜ் வாங்கிட்டு போயிட்டான். அப்புறம் பிளேன் வந்தது, அப்புறம் பிளேன் ஏறி இவரும் போயிட்டார். இதை பார்த்துக்கிட்டே ஒரு பேராசிரியர் உட்காந்துருக்காரு, சினம் தவிர்த்தல் பேராசிரியர். உடனே ஓடி போய் அந்த தொழிலாளியை கூப்பிட்டு வந்தார். இதை பாருப்பா, நாங்கள்லாம் சினம் தவிர்த்தல்னு பயிற்சி முகாம்லாம் நடத்துகிறோம், கோவப்படப்படாதுன்னு. உனக்கு கோவமே வரலையே, நீ எங்களுக்கு வகுப்பு நடத்தலாம் போல இருக்க. அந்த பெரிய மனுஷன் அவ்வளவு திட்டுனா, நீ பதிலுக்கு உன் முகம் சுளிக்கவே இல்லை, சிரிச்சுக்கிட்டே இருந்தே, அது எப்படி உனக்கு கோவமே வரலையான்னார். இப்போ அவன் சொன்னான், அப்படி இல்லை சார், மனுஷன்னு பிறந்தா கோவம் வரத்தான் செய்யும், அது அவங்கவுங்க பாணியில் அவங்கவுங்க டீல் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். உனக்கு கோவம் வந்ததா அவர் திட்டும் பொழுது அப்படின்னா, வந்தது சார், எனக்கு கோவம் வந்தது, முகத்தில் தெரியலையே அப்படின்னா, அது தெரியாது சார் அப்படின்றான். இப்போ எப்படி அதை சமாளிச்சா, எப்படி டீல் பண்ணேன்னு கேட்டிருக்காரு. அது வேற ஒன்றும் இல்லை சார், அந்த பிரயாணி அவர் ஜப்பான் போயிட்டு இருக்காரு, அவர் லக்கேஜ் எல்லாம் அமெரிக்கா போயிட்டு இருக்கு. நாம எதுக்கு சார் அனாவசியமா சண்டை போடணும்? அதெல்லாம் ஒரு டென்ஷன் ஆகக்கூடாது சார், அனாவசியமா டென்ஷன் ஆகக்கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டு இதை அவங்க கூட்டத்தில் நான் பேசிவிட்டு வந்துட்டேன். அந்த சினம் தவிர்த்தல் பயிற்சி முகாமில் இதை போய் நான் பேசிட்டு வந்துட்டேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இன்னை வரைக்கும் அவங்க கூப்பிடுறதே இல்லை என்ன, இல்லை. அப்புறம் இப்போ கேட்டேன் ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி அவரை பார்த்து, ஏன் சார் மறுபடியும் ஒரு பயிற்சி முகாம்னா கூப்பிடுங்களேன் வரேன். அவங்க என்ன வேணாம் சார், நீங்க பயிற்சிக்கு வேணா வாங்க, பேசுறதுக்கு வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டாரு. ஏன்னா அவங்க ஒரு முறையா அதை சொல்லி கொடுக்குறாங்க, கோவப்பட மனசை எப்படி கட்டுப்படுத்துறது, மனசை எப்படி பயிற்சி பண்றதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுல போய் இப்படி குழப்பிட்டு நாங்க சொல்லி கொடுக்குறதையும் மறந்துடுவாங்க சார், வேண்டாட்டான், அப்படி ஆயிடும். சினம் தவிர்த்தல்ங்கிறது ஒரு பெரிய பயிற்சி முகாமா நடத்தி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரிதான் சகிப்புத்தன்மையை பத்தியும் சொல்றது, இதெல்லாம் ரேடியோவில் அப்பப்போ சின்ன சின்ன கதையை சொல்றது தான் இது. ஏன்னா அவர் செயலாளருங்கிறதுனால அவர்கிட்ட எப்போதும் கேட்டுக்கிறது, எவ்வளவு நேரம் சார் பேசணும்னு முதல் தடவை வந்தப்போ கேட்டேன். நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க சார், நாங்க 10 நிமிஷத்துக்கு மேல உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னாரு. அப்படி ஆரம்பிச்சவர் அவர். அதனால எப்போ முடிக்கணுங்கிறத கரெக்டா சொல்லு அப்படின்னு சொல்லி முதல் கூட்டத்துல எதிரில் உட்கார வச்சு ஒரு சிக்னல் கொடுத்தேன். அதாவது தலையை சொரிய சொல்லி, எப்போ முடிக்கணும்னு தோணுதோ அப்போ தலையை சொரிங்க, நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை உட்கார வச்சு அது மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அது ஏன்னா இப்போ கும்பகோணத்தில் அது மாதிரி ஒரு கூட்டத்தில் ஆரம்பிச்சது. என் தம்பி சின்னம்மா பையன் தான் அங்கே ஒரு கிளப்பில் செக்ரட்டரி, அந்த டவுன் ஹால்னு ஒன்று. அவன் ஒருத்தர் அது மாதிரி கிளப் மெம்பருக்கு கூப்பிட்டு என்ன பேச சொன்னான். எவ்வளோ நேரம் பேசுனா, நீ பாட்டுக்கு பேசு அப்படின்னா. அப்போ எப்போ முடிக்கணும்னு தோணுதோ நீ உட்காந்துக்கிட்டு தலையை சொல்லி நான் பார்த்து முடிச்சுக்கிறேன் அப்படின்னா. சரின்ட்டு உட்காந்துட்டான். பெரியவர்களே தாய்மார்களே என்னதான் உடனே சொல்லி ஆரம்பிச்சான். ஏன்பா நீ முடிச்சு சொல்றியா? இல்ல இல்ல அரிக்குதுன்னு சொல்றீங்க, நீ அது இனிமே பாத்துக்க, ஜாக்கிரதையா இருக்கேன்னா. அப்புறம் ஒரு மணி நேரம் தலையை அரிச்சா கூட பல்ல கடிச்சிட்டே உட்காந்துருந்தேன். அது மாதிரி அவர்கிட்ட சொன்னது. அது பேச்சுங்கிறது அது மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா பேச்சாளர்கள் அவங்களுக்கு இந்த நின்னா இப்போ சரிப்பா, இந்த கேட்டு வாசப்படி தெற்கு முகமா வச்சிருக்கா வடக்கு முகமா வச்சிருக்கானா, வடக்க வச்சிருக்கானா, அதான் தப்பு,
தெற்க மாத்து அப்படின்னா மாத்திட்டான். மறுபடியும் போய் நின்றுறான். சாமியை மறுபடியும் செத்து போச்சுன்னு. அப்ப அவரு பொறுமையா சொன்னாராம் அந்த சாமியார்ட்ட, பாருப்பா, அதாவது சொல்றதுக்கு யோசனை நிறைய இருக்கு என்கிட்ட, சோதிக்கிறதுக்கு கோழி இல்லையே உன்கிட்ட, என்ன பண்றது அப்படின்னாராம். இதை அந்த கோழி பண்ணை வைக்கிற இதுல சொல்லிடுறது. கோழி பண்ணையை பத்தி ரேடியோவில் ஒலி வரும்போது இப்படி ஒரு கதையை உண்டு பண்றது. இதெல்லாம் ஒரு சுவாரஸ்யத்தை ஒரு வேடிக்கைங்கிறது. ஒரு விவசாய நிகழ்ச்சியை பண்ணும்பொழுது கூட அந்த ஹியூமர், அந்த நகைச்சுவைக்கு ஒரு மரியாதை இருந்தது. அப்படி நிறைய சொல்லும். வாழ்க்கையில எப்படியும் ஒருத்தன் ஒரு கோழி பண்ணை வச்சுக்கிட்டு இருந்தான். ஒரு கோழி வச்சு வித்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். ஒரு பெரிய அவனுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு மாதிரி ஒருத்தர் வந்தார். என்னப்பா கோழி வியாபாரம் பண்றியா அப்படின்னா, ஆமா கோழி தாங்க வித்துக்கிட்டு இருக்கான் அவன். இந்த பெரியவர் சொல்லியிருக்காரு, என்ன விவரம் இல்லாம நீ கோழி வித்துக்கிட்டு இருக்க, அதெல்லாம் சரியா வச்சு விற்க வேண்டாமா? ஏதோ எனக்கு தெரிஞ்சது பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு இருக்கான். சரி, இதெல்லாம் எந்த ஒரு கோழி? அப்ப அவன் சொல்லியிருக்கான், கோழி விற்கிறவன், பாருங்க சார், இது எந்த ஊர் கோழின்னு அடையாளம் தெரியாது, அது சேவலா கோழியாங்கிறது மட்டும்தான் தெரியும், வேற அந்த கோழி எந்த ஒரு கோழிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது, அது கண்டுபிடிக்க முடியாதுன்னு இருக்கான். இவரு சிரிச்சாராம். அந்த என்னடா இவ்வளவு தூரம் விவரம் தெரியாம இருக்க, கோழின்னா அந்த முதுவை பார்த்தே கண்டுபிடிக்கணும் எந்த ஒரு கோழின்னு, அது தெரியாம கோழி வியாபாரம் பண்ண வந்துட்டே நீ அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தெரியுமா சார்ன்றான். எனக்கு தெரியும்டா, அதோ போது பாரு அந்த மூலையில 2, அது நாமக்கல் கோழி, அதுல ஒரு 2 கூடு, முதுவை பார்த்தாவே தெரியுது. போது பாரு இது சேலத்து கோழி, இதுல ஒரு 2 கூடு எடுத்து வை. போது பாரு கோயம்புத்தூர் கோழி, இது முதுவை பார்த்தா தெரியுது, அதுல ஒரு 3 எடுத்து வை அப்படின்னா. அவன் எடுத்து வச்சுட்டான். அவன் ஆச்சரியமா வச்சதும் இவர் பெரிய ஒரு காசை கொடுத்துட்டு கேட்டாராம், இந்த முதுவை பார்த்தே கண்டுபிடிக்கணும்டா, இது கூட தெரியாம நீ கோழி விற்க வந்துட்டியே, உனக்கு எந்த ஊர்றான்னு கேட்டிருக்காரு. அவன் முதுவை திருப்பி காட்டினானா, பார்த்து தெரிஞ்சுக்கோ, நீயே பார்த்து தெரிஞ்சுட்டு போ. அதாவது அகந்தை வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லுவாங்க. நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைக்கக்கூடாது, அது இதாகிடும். அதுக்குதான் அந்த இதுவும் சொல்லுவாங்க, கர்வம்ங்கிறது கூடாது, மனிதர்களுக்கு கர்வம் வரக்கூடாது. கர்வம் தப்பு. ஒரு வெள்ளம் படிச்சுட்டு, அதான் ஒரு பிவிஎஸ்சி படிச்சுட்டு, பிவிஎஸ்சி கால்நடை மருத்துவருக்கு படிச்சுட்டு கிராமத்துக்கு வந்திருக்கான். அவனுக்கு எல்லாம் படிச்சுட்டோம், எல்லாம் தெரிஞ்சு போச்சுங்கிற ஒரு கர்வம் வந்தது. அங்க ஒருத்தன் மாடு மேய்ச்சிட்டு வந்திருக்கிறான். என்னடா விவரம் இல்லாம மாடு மேய்க்கிறீங்க, இதெல்லாம் பண்ணைன்னா அதுக்கு ஒரு சயின்டிபிக்கா செய்யணும், அதெல்லாம் சயின்டிபிக்கா மாடு மேய்க்கணும், இதெல்லாம் ஒன்றும் தெரியாம இன்னமும் ஒன்றும் விவரம் இல்லாம பண்ணிட்டு இருக்கீங்களே, இது என்ன, இதெல்லாம் மாடு மேய்க்கிறீங்களா, இதெல்லாம் நீ தான் பாத்துக்கிறியானா? ஆமான்றான். என்ன உங்க ஊர்ல இது மாதிரி பசுமாட்டுக்கெல்லாம் கொம்பு இருக்காதா, பசுமாட்டுலாம் கொம்பு இருக்காதா அப்படின்றான். அப்போ அந்த பொடியும் சொன்னானா, சார் பசுமாட்டுக்கு கொம்பு இல்லைன்னா அதுக்கு 2-3 காரணம் இருக்கு. அதாவது கண்ணுக்குட்டியா இருக்கிறப்ப அது கொம்பை எடுத்துருவோம், அதுக்கு முளைக்காது. அது கண்ணுக்குட்டியா இருக்கிறப்ப கொம்பே முளைக்காது, அதனால கொம்பு இல்லாம இருக்கும். 2வது காரணம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒன்னோட ஒண்ணு முட்டிக்கும், அதனால அது முட்டிக்கப்படாத கொம்பை நாங்களே எடுத்துருவோம், அதனால கொம்பு இல்லாம இருக்கும். இப்ப இதுக்கு ஏன் கொம்பு இல்லைன்னா இது 3வது காரணம். இதுக்கெல்லாம் ஏன் கொம்பு இல்லைன்னா இதெல்லாம் மாடு இல்லை, குதிரை அப்படின்னா. அப்பதான் தெரிஞ்சிருக்கு இவன், ஆஹா நம்ம ரொம்ப இதாகிட்டோம், படிச்சா எல்லாம் தெரிஞ்சிடும்னு நினைச்சிட்டோம். படிக்கிறதுங்கிறது தகவல் அறிவு தான், தகவல் அறிவை சேகரிக்கிறது. அதனால அது மாதிரி சொல்லுவாங்க. இப்படி நிறைய அதுல எதையாவது சேர்த்து சொல்றது எங்க பழக்கம். அப்படி பண்றதுனாலதான் அந்த நகைச்சுவை உணர்வுங்கிறத சில சமயம் பேப்பர்ல வர்றதை வச்சுக்கிட்டே கூட சில கடுமையான விஷயங்களை கூட வேடிக்கை மென்மையாக்கி கொடுத்துட்றது உண்டு. நாங்க அப்ப இந்த முன்னாடி ஒரு தரம் இந்த அரசியல்ல ரொம்ப சூடா இருந்தது, அமலாக்க பிரிவு அதிகாரிகள்லாம் வராங்க, விசாரணை நடக்குதுன்னு ரொம்ப கடுமையா இருந்தது. அந்த நேரம் ஒரு விஷயத்தை எடுத்து இன்னொரு தகவல்ல அப்படியே சொல்லிட்டோம், ஒரு கதை மாதிரி மாத்தி சொல்லியாச்சு. அது சொல்லக்கூடாது, சட்டப்படி சொல்லக்கூடாது, ஆனா ஒரு கதையா மாத்தி சொன்னதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லாம போயிடுது. அது என்னன்னா, அது ஒரு கதை மாதிரி சொன்னோம். டெல்லியில இருந்து 2 அதிகாரிகள் வந்தாங்களாம் தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டுல ஒருத்தன் திடீர்னு கோடீஸ்வரன் ஆயிட்டான். கோடீஸ்வரன், அது எப்படி அவனுக்கு பணம் சேர்ந்தது, அதை போய் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு 2 பேர் டெல்லியில இருந்து அதிகாரிகள் அனுப்பிச்சிட்டாங்க. 2 பேர் வந்திருக்கான், அமலாக்க பிரிவு அதிகாரிகள். இவனை பிடிச்சி, டேய் நாங்க டெல்லியில இருந்து வந்திருக்கோம், நீ எப்படி பணம் சேர்த்த, எப்படி கோடீஸ்வரன், நேற்று வரைக்கும் நீ சாதாரண ஆளா இருந்த, திடீர்னு எப்படி பணம் சேர்த்த, அது சொல்லுன்னா அவன் சிரிச்சிருக்கான். இதுக்காகவாது சார் டெல்லியில இருந்து மெனக்கிட்டு வந்தீங்க, நான் ஒன்றும் தப்பான வழியில பணம் சேர்க்கல சார், நான் சரியான வழியில தான் சேர்த்தேன், பந்தயம் கட்டியே பணக்காரன் ஆகிட்டேன். நான் பந்தயம் கட்டி எப்படிடா பணம் சேர்க்க முடியும் அப்படின்னா, நான் ஆகிட்டேன் சார், நீங்கள் நம்புங்க. நம்ப முடியாது அப்படின்னா உங்ககிட்டே ஒரு பந்தயம் கட்டி காட்டவான்றான். விசாரிக்க வந்தவங்ககிட்ட என்னடா பந்தயம் ஆனால், இதை பாருங்க, இது என் கண்ணு, இது என் பல்லு, என் கண்ணை என் பல்லாலேயே கடிக்கிறேன், எவ்வளவு பந்தயம்ன்றான். 100 ரூபாய் எடுத்து வச்சானா விசாரிக்க, 100 ரூபாய் இதை ப்ரூவ் பண்றான் அப்படின்னு. அப்படியே ஒரு கண்ணை எடுத்துட்டான், அது பளிங்கு கண்ணு ஏற்கனவே.
ஏற்கனவே பளிங்கு கண்ணை வச்சிருக்கான், அதை எடுத்து கடிச்சுட்டான். வந்தவன் 100 ரூபாய் விட்டுட்டு நிற்கிறான். விசாரிக்க வந்தவன் உடனே கூட வந்தவனுக்கு கோவம் வந்துட்டுது. டேய் அவன்கிட்ட என்னடா ஏமாந்துக்கிட்டு இருக்க, அவன்கிட்ட உனக்கு விசாரிக்க தெரியல, நீ விளையாடா நான் கேட்குறேன்னு சொல்லி, டே இப்படிலாம் பண்ணக்கூடாதா, நாங்கள் டெல்லியிலேருந்து மெனக்கிட்டு இதுக்காக வந்திருக்கோம், எப்படிடா பணம் சேர்த்த என்கிட்டயாவது சொல்லு அப்படிங்க. நீங்கள் அவரை விட கொஞ்சம் புத்திசாலியாக தெரியுது சார், அதனால் நீங்களாவது நம்புங்க, நான் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன்றேன். நம்ப முடியாதுன்றான். அப்படின்னா உங்ககிட்ட இன்னொரு பந்தயம் கட்ட வேண்டாம்ப்பா, என்ன என் ஆளை தான் ஏமாத்திவிட்டியே. இல்லை சார், அவர் வந்து கண்ணு பளிங்கு கண்ணு, அதனால தெரியாது, இந்த கண்ணு பளிங்கு கண்ணுங்கிறது தெரியாது, அதனால ஏமாந்துட்டார். நான் இப்போ உங்ககிட்ட கட்டுறது நெஜங்கண்ணு, இது வந்து நெஜங்கண்ணு, பளிங்கு கண்ணு கிடையாது, இதை கடிக்க முடியும் அப்படின்றான். அவன் ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சான். அதையும் விட்டுட்டு 2 பேரும் அப்படியே அலண்டு போயிட்டாங்க. விசாரிக்க வந்தவன் வந்து, நீ மேற்கொண்டு அவன்கிட்ட பேச பேச நம்ம பணம் தான் போய்கிட்டு இருக்க, அவன்கிட்ட நாம வந்து அவன் பணம் எப்படி சேர்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்திருக்கோம், நாம வந்து அவனை இன்னும் கோடீஸ்வரன் ஆக்கிட்டு இருக்கோம். இதுக்காகவா மெனக்கிட்டு டெல்லியில இருந்து நம்மளை அனுப்புனாங்க. இது சரியா வராதுடா, இனிமே அவன்கிட்ட பேச்சு கொடுக்காத, ஒதுங்கி வந்து டெல்லிக்கு போறதுக்கு டிக்கெட்டுக்கு பணம் இருக்கா பாடுறா அப்படின்றான். எண்ணி பார்த்து சரியா இருக்கு, கரெக்டா இருக்கு, இன்னும் ஒரு பந்தயம் கட்டினோம்னா போச்சு சரியா போகும், அதனால இப்ப இருக்கிறது சரியா இருக்குன்றாங்க. அப்படின்னா அவன்கிட்ட மேற்கொண்டு விசாரிக்காத, நம்ம போய் நம்ம தலைவர்கிட்ட சொல்லிடுவோம், டெல்லிக்குன்னு நாங்கள் போயிட்டு வரோம் சார், ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் அப்படியே இருங்க சார், சௌக்கியமாக இருங்கன்னு சொல்லிட்டு, ஏன் சார் கொஞ்சம் இருந்து சாப்பிட்டு போங்களேன்றாங்க. அதெல்லாம் வேணாம் சார், நீங்கள் மறுபடியும் ஏதாவது பேச்சு வரும், மறுபடியும் பந்தயம் கட்டுவீங்க, நாங்கள் போயிட்டு வரோம், நாங்கள் பார்த்துக்குறோம் சார், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு ரொம்ப மரியாதையாக அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. 2 பேரும் போய் டெல்லியில் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி அவர்கிட்ட போய் சொல்லிட்டான், சார் அவன் தமிழ்நாட்டுக்கு போனோம், தமிழ்நாட்டில் போய் அவன் எப்படி பணம் சேர்த்தானா பந்தயம் கட்டியே பணம் சேர்த்தேன்னு சாதிக்கிறான் சார், அது மட்டும் இல்லை எங்ககிட்ட ஒரு 200 ரூபாய் பிடிங்கிட்டு விட்டான் சார். ஆனால் அவருக்கு கோவம் வந்துட்டு தான், எத்தனை பேரா இருக்கீங்க இந்த இந்தியாவெல்லாம், நீங்கள்லாம் ஒரு பெரிய அதிகாரியா, ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க இந்தியா பூரா விசாரிக்கிறதுக்கு, நம்ம ஆஃபீஸ்லன்னா 30 பேர் இருக்கோம் சார், ஆனால் 30 பேரையும் இங்கே கூப்பிட உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், உங்களுக்கு அனுபவம் பத்தாது, நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, அனுபவம் ஜாஸ்தி, உன்ன மாதிரி இருக்கிற 30 பேரை இங்கே கூப்பிட்டு ஹாலில் உட்கார வை, ஜூனியர் ஆஃபீஸர்ஸ், நான் வந்து ட்ரைனிங் கொடுக்கணும், உங்களுக்கு பயிற்சி பத்தாது, ஒரு ஆள் போய் தமிழ்நாட்டில் அந்த ஆளை கூப்பிட்டுவாங்க, இங்கே அவனையே கூப்பிட்டுவாங்க, இந்த கோடீஸ்வரனை வர்ற வரைக்கும் அவன்கிட்ட பேச்சு கொடுக்காதீங்க, இப்போ ஏதாவது வர்ற வழியிலே பந்தயம் கட்டுவான், ஏதாவது சைகையிலேயே கூப்பிட்டு வந்துடுங்கன்னு ஒருத்தர் அனுப்பிச்சார். ஒருத்தன் வந்து மெதுவாக ரொம்ப சாமர்த்தியமாக அவன்கிட்ட எது கேட்டாலும், இல்லை சார் எல்லாம் அங்கே போய் பேசிக்கலாம் வாங்க, எதுக்கு சார் கூப்பிட்டு போகிறீங்கன்னா, அதெல்லாம் அங்கே போய் பேசிக்கலாம் சார், நீங்கள் ஒன்றும் வாங்கன்னு மெதுவாக பேச்சு கொடுக்காம கொண்டு போய் டெல்லியில் இது மாதிரி மேடையில் நிறுத்தி அந்த பெரிய இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி உட்காந்துருக்கார், இவன் நிற்கிறான், இந்த 30 பேர் ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு அவர். இதை பாருப்பா, நான் வந்து இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, நான் அவர்கிட்ட இருக்கிற துயரங்களை என்கிட்ட மாற்றி கொடுத்துருங்க, ஒரு மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர், அவ்வளவுதான், அப்படி பண்ணிவிட்டா போதும் அப்படின்னு வேண்டிக்கிட்டானான். அன்னைக்கு ராத்திரியே அவன் ஒரு கனவு கண்டிருக்கான். வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டிருக்கு. அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஏ ஜனங்களே, எல்லாரும் அவங்கவுங்க கஷ்டங்களை ஒரு பையில் போட்டு எடுத்துக்குங்க, அப்படி எடுத்துக்கிட்டு நேராக இந்த ஊர் எல்லையில் இருக்கிற கோயிலுக்கு வந்து சேருங்க அப்படின்னு அந்த குரல். ஆஹா, கடவுள் நம்ம பிரார்த்தனைக்கு செவி சாய்ச்சுட்டார் அப்படின்னு சந்தோஷப்பட்டான் இவன். உடனே என்ன பண்ணான்? தன்கிட்ட இருந்த கஷ்டத்தையெல்லாம் ஒரு சாக்கு பையில் போட்டு எடுத்துக்கிட்டான். வீட்டை விட்டு வெளியில் வந்தான். தெருவில் இறங்கி நடக்கிறான். அங்கே பார்த்தா ஏகப்பட்ட பேர் ஆளுக்கு ஒரு பையை தூக்கிக்கிட்டு கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. சில பேர் மூட்டையாக கட்டி தலையில் சுமந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இவன் பார்த்தான். இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எல்லாரும் வச்சிருக்கிற பை இவன் பையை விட பெருசாக இருந்தது. இவன் பை தான் இருக்கிறதுலே கொஞ்சம் சின்னதாக தெரிஞ்சுது. இப்போ அவன் மறுபடியும் சாமியை வேண்டிக்கிட்டான். கடவுளே, இப்போ உள்ள சூழ்நிலையை கவனித்தா என்கிட்ட இருக்கிற பையே பரவாயில்லன்னு தோணுது. அதனால் வேற பை எதையும் மாற்ற வேணாம், இதுவே பரவாயில்ல, இந்த பையோடு திரும்பி வீட்டுக்கு போனால் போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எதோ நினைக்க ஆரம்பிச்சுட்டான் அவன். எல்லோரும் கோயிலுக்கு போய் சேர்ந்தாங்க. கோயிலில் அந்த குரல் மறுபடியும் கேட்டுது. எல்லாரும் அவங்கவுங்க பைகளை சோகத்தில் தொங்க விடுங்க, திடீர்னு விளக்குகள் அணையும், மணி அடிக்கப்படும், அதுதான் அடையாளம். அந்த சமயத்தில் இருட்டில் உங்களுக்கு வேண்டிய பையை நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம், தேர்ந்தெடுத்துக்கலாம். வெளிச்சம் இருக்கிறப்பவே உங்களுக்கு பிடிச்ச பைக்கு பக்கமாக பார்த்து நீங்கள் நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி விவரம் சொல்லிச்சான் அந்த குரல். அப்படி சொன்னதுக்கப்புறம் திடீர்னு விளக்கு அணைஞ்சிது, மணி அடிச்சுது. கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் விளக்குகள்லாம் எரிஞ்சுது. இப்போ பார்த்தா
எல்லாரும் அவங்கவுங்க பையையே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. இவனும் அப்படியே நிற்கிறான். இவன் மெதுவாக பக்கத்தில் நிற்கிறவங்ககிட்ட கேட்டானா, ஏன் நீங்கள் பையை கையிலேயே வச்சுருக்கிறீங்க, செவுத்தில் மாட்டலையா அப்படின்னு கேட்டிருக்கான். இல்லைப்பா, நீ ஏன் கையிலேயே வச்சுருக்கிறியோ அதே காரணத்துக்காக தான் நாங்களும் வச்சுருக்குறோம். நம்ம கவலைகளை பற்றி நமக்கு ஓரளவுக்காவது தெரியும். ஆனால் மற்றவங்க கவலைகள் நமக்கு பரிச்சயம் இல்லாதவை, பழக்கம் இல்லாதது. அதனால் நமக்கு தெரிஞ்ச கவலைகளை சமாளிக்கிறது சுலபம். தெரியாததை சமாளிக்கணும்னா மறுபடியும் ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிக்கணும். அதனால் பழைய நண்பர்களோடு வாழறது தான் மேல் அப்படின்னு ஆனான். அதுக்கப்புறம் அவன் தன்னோட பையே போதும்னு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டானான். இது ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிற கதை. கப்பல் கடலில் போய்கிட்டு இருக்கு. புயல், சூறாவளி, அலையெல்லாம் பெருசு பெருசாக ரொம்ப உயரமாக உண்டாகுது. கடுமையான காற்றிலேயும் வேகமான அலைகள்லேயும் சிக்கி அந்த கப்பல் தடுமாறுது. திசை மாறி போச்சு. எந்த பக்கம் போயிட்டு இருக்கிறோம்னே தெரியல. அந்த கப்பலை செலுத்திக்கிட்டு இருந்த மாலுமி ரொம்ப சாமர்த்தியமாக செயல்பட்டார். தன்னுடைய அறிவாற்றலையும் திறமையையும் முழுமையாக பயன்படுத்தினார். அந்த கப்பலை கட்டுப்படுத்தினார். மெதுவாக அந்த சூறாவளியிலிருந்து கப்பலை காப்பாற்றி கரைக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்துட்டார். மாலுமின்னு ஒருத்தர் இருந்ததுனால அந்த மரக்கலம் காப்பாற்றப்பட்டது. மாலுமின்னு ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த கப்பலோட கதி என்னவாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரு கோபக்காரனுடைய நிலைமையும் அப்படித்தானா. கோபக்காரன்கிறவன் ஒரு மாலுமி இல்லாத மரக்கலம் அப்படிங்கிறார் நபிகள் நாயகம். கொந்தளிக்கிற கடலில் கொடுமையான அலைகளின் உச்சியில் அது மாதிரி இதுன்னு சொல்லலை, அதை விட மோசம் இது அப்படிங்கிறார். ஏன் தெரியுமா? ஒரு கப்பல் கடலில் தடுமாறினா அதை சரிப்படுத்த மாலுமி இருக்கிறார். அவர் தன்னுடைய சாமர்த்தியத்தினால் அதை கட்டுப்படுத்தி சரியான வழிக்கு கொண்டுட்டு வந்துடுவார். ஆனால் கோபக்காரனுடைய நிலைமை அப்படி இல்லை அப்படிங்கிறார் நபிகள் நாயகம். மனித மனம் ஒரு மரக்கலம், அறிவு அதில் இருக்கிற மாலுமி. மாலுமி மரக்கலத்தை செலுத்துகிறான், அவனுக்கு கட்டுப்பட்டு அது ஓடுது. ஆனால் கோபக்காரனுங்கிற மனுஷங்கிட்ட அறிவுங்கிற மாலுமி சரியாக வேலை செய்ய மாட்டான். ஏன்னா கோபம் அந்த மாலுமியின் கண்களை அவிச்சிரும், காதுகளை கேட்காம பண்ணிவிடும். கண்ணையும் காதையும் மூடிவிட்டு கப்பலை ஓட்டுனா எப்படி ஓட்டுறது? அதனால் கோபக்காரன் மாலுமி இல்லாத மரக்கலம். இடி மின்னலில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுற கப்பல் மாதிரி கஷ்டப்படுறான். பெரியவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? உனக்கு கெடுதல் பண்ணவனுக்கும் நீ நன்மையை செய், எவருடைய விருப்பு வெறுப்பையும் பொருட்படுத்தாதே. பரம எதிரிக்கும் நீ நன்மை செய்ய ஆரம்பித்தா உன்னுடைய தூய நிலையை பார்த்துட்டு அவனும் உனக்கு நெருக்கமான நண்பனாக ஆயிடுவான். இதுதான் பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்கிறது. புனித குரான் சொல்கிறது என்ன? தீமையை நன்மையை கொண்டே நீர் தடுத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். செல்வந்தர் ஒருத்தர்கிட்ட ஒரு சிறுவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா. பெரியவர் அவனை கூப்பிட்டு, நீ நேராக போய் ஒரு ஆட்டில் உள்ள ரொம்ப நல்ல பகுதி எதுவோ அதை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னாரான். இவன் போனான். ஒரு ஆட்டு உடம்புல இருந்த நாக்கு, இருதயம், இது ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தானான். பெரியவர் வாங்கி பார்த்தார். அதுக்கப்புறம் இப்போ நீ போய் இன்னொரு ஆட்டில் இருக்கிற ரொம்ப கெட்ட பகுதி எதுவோ அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னாரான். இவன் போய் எடுத்துகிட்டு வந்தான். அவன் கையில் இருந்தது மறுபடியும் அதே மாதிரி நாக்கு, இருதயம், இது ரெண்டும் தான். என்னது இப்பவும் அதையே கொண்டுட்டு வந்திருக்கிற அப்படின்னாரான் பெரியவர். இவன் சொன்னானா, ஒரு உடம்பில் உள்ள ரொம்ப நல்ல பொருளும் இதுதான், ரொம்ப கெட்ட பொருளும் இதுதான் அப்படின்னானா. இளம் வயசில் இப்படி பதில் சொன்னவர் தான் பேரறிஞர் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள். கோபப்படாமல் இருந்தால் இது ரெண்டும் நல்லா வேலை செய்யும், கோபப்பட்டால் இது ரெண்டும் மோசமாக வேலை செய்யும். அதை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த தகவல். கோபம் வந்துட்டால் நாம் என்ன செய்கிறோங்கிறது நமக்கே தெரியாது. ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனார் அவசரமாக. டாக்டர், எனக்கு இப்போ கடுமையான கோப வெறி, எனக்கு கண்ணு மண்ணு ஒன்றும் புரியல, உடனடியாக அதை கட்டுப்படுத்தணும், உடனே இதுக்கு ஏதாவது ஒரு மாத்திரை கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னார். அந்த டாக்டரும் உடனே ஒரு மாத்திரையை கொடுத்து, இதை உடனே போடுங்க, நான் தண்ணி கொண்டுகிட்டு வரேன்னு உள்ளே போனார். தண்ணியோடு திரும்பி வந்தார். இவர் சொன்னார், டாக்டர், நீங்கள் கொடுத்த மாத்திரை ரொம்ப பெருசாக இருந்தது, இருந்தாலும் கஷ்டப்பட்டு முழுங்கிட்டேன்னார். டாக்டர் சந்தேகத்தோடு மேசையை பார்க்குறார். பார்த்தா மாத்திரை அங்கேயே இருக்குது, பேப்பர் வெயிட்டை காணலை. ஒரே ஒரு ஊரில் ஒரு பாதிரியார் இருந்தார். ரொம்ப நாள் சந்தோஷமாக வாழ்ந்தார்.
ஒரு நாள் அவர் மடத்து சமையல் அறையில் பாத்திரங்களை கழுவி துலக்கி சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு தேவதூதன் அவர் முன்னாடி வந்து நின்னான். இவர் நிமிர்ந்து பார்த்தார். ஆண்டவர் என்னை உங்ககிட்ட அனுப்பியிருக்கிறார், பரலோகத்தில் வாசம் செய்யறதுக்கு உங்களுக்கு நேரம் வந்துட்டுது அப்படின்னு அந்த ஆள். ஆண்டவருக்கு என்னோட ஞாபகம் வந்ததுக்கு நன்றி. ஆனாலும் இப்போ இங்கே நீயே பாரு, எவ்வளவு பாண்டங்கள் பாக்கி இருக்கு, இவ்வளவையும் நான் சுத்தப்படுத்த வேண்டியிருக்கு. நான் நன்றி கெட்டவனாக இருக்க விரும்பலை. இந்த பணியை முடிக்கிற வரைக்கும் என்னுடைய பரலோக வாழ்வை தள்ளி வைக்க முடியுமா? நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டார். தேவதூதன் தனக்கே உரிய விவேகத்தோட அன்போட பாதிரியாரை பார்த்தான். சரி, என்ன செய்யலாம்ங்கிறத அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டு போயிட்டான். ஒரு நாள் அந்த பாதிரியார் தோட்டத்தில் உள்ள களைகளை எல்லாம் ஒரு களை கொத்தியால் கொத்தி களை எடுத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த சமயத்தில் இந்த தேவதூதன் மறுபடியும் அவர் முன்னாடி நிற்கிறான். பாதிரியார் பார்த்தார். இதை பாரு, இந்த தோட்டம் பூராவும் எவ்வளவு களை மண்டி கிடக்கு, பரலோகம் கொஞ்ச காலம் எனக்காக பொறுத்திருக்கலாம்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டார். தேவதூதன் சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் மறைஞ்சிட்டான். மறுபடியும் அவர் களை எடுக்கிறது, தானிய களஞ்சியத்துக்கு வர்ணம் பூசுறது, இப்படிப்பட்ட வேலைகளில் ஈடுபட்டிருக்கார். இன்னொரு நாள் ஒரு மருத்துவமனையில் நோயாளிகளை கவனிச்சுக்கிட்டு ரொம்ப தீவிரமாக இருக்கிறார் அந்த பாதிரியார். ஒரு நோயாளியோட தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்துட்டு நிமிர்ந்து பார்க்குறப்போ தேவதூதன் மறுபடியும் அவர் முன்னாடி நிற்கிறான். இந்த தடவை பாதிரியார் தன்னலமற்றவராக பேரன்பை காட்டக்கூடிய வகையில் தன்னுடைய 2 கைகளையும் உயர்த்தியபடி தேவதூதனின் கவனத்தை பிணியால் வாடக்கூடிய நோயாளிகளின் பக்கம் திருப்பினாராம். தேவதூதன் ஒன்றும் சொல்லலை, மறைஞ்சிட்டான். அன்னைக்கு சாயந்தரம் பாதிரியார் மடத்தில் உள்ள தன்னுடைய அறைக்கு போய் இளைப்பாறினார். யோசித்து பார்த்தார். தேவதூதனையும் தேவதூதனின் விருப்பத்தையும் பல நாள் தள்ளி போட்டு வந்ததையும் அவர் ரொம்ப நினச்சி பார்த்தார். திடீர்னு தான் முதுமை அடைகிறதையும் சோர்வு அடைகிறதையும் உணர்ந்தார். ஆண்டவரை நினச்சார். ஆண்டவரே, உம்முடைய தூதனை மறுபடியும் என்கிட்ட அனுப்புனா நான் சந்திக்கிறதுக்கு ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்பவே தேவதூதன் பக்கத்தில் நின்னான். பாதிரியார் நிமிர்ந்து பார்த்தார். நீ இப்போவே என்னை அழைச்சிக்கிட்டு போக விரும்பினா நான் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கேன்னார். தேவதூதன் அந்த பாதிரியாரை அன்போடவும் விவேகத்தோடவும் பார்த்து, நீங்கள் என் கூட பரலோகத்துக்கு வர்ற தயாராக இருக்கிறதா சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் இது வரைக்கும் வேறு எங்கே இருந்ததா நினைக்கிறீங்க அப்படின்னானா. அப்படின்னா இது வரைக்கும் இருந்த இடம்தான் பரலோகம் அப்படிங்கிறத உணர்த்தியிருக்கிறான். பரலோகம்னா என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சம்பவம் நமக்கு உதவியாக இருக்குது. தொண்டு செய்கிறத விட பெரிய செயல் வேறு எதுவும் இருக்க முடியாது. அது நம்ம மனசுக்கு கொடுக்குற சுகத்தை வேறு எதுவும் கொடுக்க முடியாது. நாம் தொண்டு செய்கிற இடம் தான் அந்த புண்ணிய இடம். ஆனால் இந்த காலத்துல எல்லாம் நாம் தொண்டு செய்யணும்னு நினச்சி ஏதாவது ஆரம்பித்தா கூட அதை ஒரு மாதிரியாக சுற்றி நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பெரியவர் அப்படி தான் ஒரு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஒரு கோவில் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு இடத்துல ஒரு பலகையை வச்சு ஆணி அடிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அந்த பெரியவர். ஒரு சின்ன பையன் அதை ரொம்ப ஊக்கமாக அக்கறையாக கவனிச்சிக்கிட்டு இருந்தான். பெரியவர் இதை கவனித்தார். என்னப்பா பார்க்குற, உனக்கும் இது மாதிரி தொண்டு செய்யணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், அப்படி இல்லைங்க, நீங்கள் ஆணி அடிக்கிறப்போ கையில் சுத்தியால் அடிச்சுக்கிட்டா எப்படி துடிப்பீங்க, எப்படி கத்துவீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை பார்க்கணும்னு ஆசை, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான். வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களில் நாம் சில அவமானங்களை சந்திச்சே தீர வேண்டியிருக்கு. என்ன பண்ணுறது, காலம் அப்படி. அவமானப்படுறவங்க உடனே அடங்கி போய்டுறது தான் உலக வழக்கம். அவமானப்பட்டால் உடனே சீறி எழறவங்களும் உண்டு. ஆனால் அதையே ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு முன்னுக்கு வர்றவங்களும் சில பேர் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப அபூர்வம். இன்றைக்கி மனோதத்துவ நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அவமானப்பட்டுட்டா உடனே அடங்கி போயிடக்கூடாதான். அதையே ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு மனசில் ஒரு வைராக்கியத்தோடு முயற்சி பண்ணினா வாழ்க்கையில் எல்லாரும் முன்னேறலாம். அவமானங்கிறத நாம் வைராக்கியமாக மாற்றிக்கணும். அதுதான் வெற்றிக்கு வழி. ராமர் இந்த பூமியில் பிறந்ததே ஒரு வைராக்கியத்தினால தான் சார் அப்படின்னார் ஒருத்தர். எப்படிங்க அது அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், தசரதருக்கு ராமர் குழந்தையா பிறக்கணும், அப்போ தான் இங்கே இருக்கிற கஷ்டங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சர்வ லோகமும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அவர் எப்போ பிறப்பார் அப்படின்னு யாருக்கும் தெரியல. அந்த காரியம் சீக்கிரம் நடக்கணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது? நாரதர் வந்தார் ஒரு நாள் தசரதரை தேடி. தசரதா, உனக்கு ஒரு செய்தி தெரியுமான்னு ஆரம்பித்தார். அவர் எப்பவும் இப்படித்தானே ஆரம்பிக்கிறது வழக்கம். என்ன விஷயம்னு கேட்டார் தசரதர். தசரதா, நீ அடிக்கடி உன்னோட தேரில் ஏறிக்கிட்டு தேவலோகத்துக்கு போகிற,
அங்கே போகிற வர்ற எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க, எல்லாம் சரி. தேவலோகத்துலேயும் உன்னை நல்லபடியாக தான் வரவேற்கிறாங்க. தேவேந்திரன் உன்னை பிரியமாக அழைச்சிட்டு போய் தன்னுடைய அரியாசனத்திலேயே தனக்கு பக்கத்திலேயே உட்கார வைக்கிறான். நீயும் சந்தோஷமாக உட்காந்து பேசிவிட்டு வந்துடுற. ஆனால் நீ இங்கே வந்ததுக்கு அப்புறம் அங்கே என்ன நடக்குது தெரியுமா உனக்கு அப்படின்னாரான் நாரதர். என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னாரான் தசரதர். நாரதர்கிட்ட வந்து கிட்டத்தில் வந்து கேட்டிருக்கார், கொஞ்சம் சொல்லுங்கள் என்னது அப்படின்னு. அவர் நெருங்கி வந்தாராம் நாரதரும். மெதுவாக அவர் காதோட காதாக சொன்னாராம். அதாவது நம்ம பாஷையில் சொல்லப்போனால் பற்ற வைக்கிறார். நீ அங்கே தேவேந்திரங்கிட்ட உட்காந்து பேசிவிட்டு வந்த பிறகு நீ அங்கே உட்காந்துருந்த அரியாசனத்தை தண்ணி ஊற்றி கழுவி சுத்தப்படுத்துகிறாங்க. நீ என்ன அந்த அளவுக்கு சுத்தம் இல்லாத ஆளா, தினம் குளிக்காமையாக இருக்கிற அப்படின்னாராம். தசரதருக்கு இது ரொம்ப அவமானமாக போயிட்டுது. அப்படியே செய்கிறாங்க அப்படின்னாராம். ஆமாம், நீ வேணும்னா நான் சொல்கிறது உண்மையா இல்லையா அப்படின்னு சோதனை பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னாரான் நாரதர். உடனே தசரதர் இதுக்காகவே புறப்பட்டு தேவலோகம் போனார். அங்கே வழக்கம் போலவே இவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தான் தேவேந்திரன். கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு சரி நான் கிளம்புறேன்னு புறப்பட்டார். சரி, அவனும் வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பி வச்சுட்டு உள்ளே போயிட்டான். தசரதர் வெளியில் கொஞ்ச நேரம் மறைஞ்சி இருந்துட்டு மெதுவாக உள்ளே எட்டி பார்த்தார் என்ன நடக்குதுன்னு. நாரதர் சொன்னது உண்மைதான். தசரதர் உட்காந்துருந்த ஆசனத்தை அங்கே 2 தேவர்கள் கழுவி சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தசரதரால் இதை தாங்கிக்க முடியல. அவருக்கு ரொம்ப அவமானமாக போச்சு. நேராக கிடுகிடுன்னு தேவேந்திரங்கிட்டே போனார். நான் உட்காந்துருந்த இருக்கையே சுத்தம் பண்ணுறியே, நான் என்ன அந்த அளவுக்கு பாவியா அப்படின்னு கேட்டார். ரொம்ப கோபமாக கேட்டார். தசரதரே, மனுஷனுக்கு 3 கடன்கள் உண்டு. தேவ கடன், ரிஷி கடன், பித்ரு கடன். இதை தீர்க்காதவன் பாவியாகிறான். இதில் மகனை பெறுவதால் தான் பித்ரு கடன் தீரும். உனக்கு மகன் கிடையாது, அதனால் நீ பாவி ஆகிற. பாவி உட்காந்துருந்த இடம்ங்கிறதுனால அதை சுத்தம் செய்ய வேண்டியது எங்கள் கடமை அப்படின்னு நானான் தேவேந்திரன். இந்த இடத்துல தசரதருக்கு ஏற்பட்ட அவமானம் ஒரு வைராக்கியமாக மாறிச்சு. தேவேந்திரனே கேட்டுக்கோ, ஒரு மகனை பெற்ற பிறகு தான் இந்த சபையில் மறுபடியும் அடி எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டாரான். போய் புத்திர காமேஷ் யாகம் பண்ணார். புத்திரர்கள் பிறந்தார்கள். இந்த கதையில் உள்ள கருத்து என்னென்னா, தேவேந்திரன் தசரதரை அப்படி அவமானப்படுத்தலைன்னா அவருக்கு இப்படி ஒரு வைராக்கியம் பிறந்திருக்குமா யோசிச்சு பார்க்கணும். நமக்கு ஏற்படுகிற சில அவமானங்களையும் வைராக்கியமாக மாற்றிக்குவோம். அப்படி மாற்றிக்கிட்டோம்னா வாழ்க்கையில் வந்து முன்னேறலாம். நம்ம ஆளுங்க சில பேர் அவமானத்தை வந்து வைராக்கியமாக மாற்றிக்கிறது எப்படி தெரியுமா? நம்மக்கிட்ட ஒரு பையன் சொன்னான், எங்கள் அப்பா என்னை எல்லாருக்கும் முன்னாடி வச்சு திட்டிவிட்டார், பொறுப்பு இல்லாமல் ஊர் சுற்றுறேன்னு சொல்லி அவமானப்படுத்தி விட்டார். இனிமேல் நீ என் முகத்திலேயே முழிக்காதரா போடான்னு வேற சொல்லிவிட்டார். எனக்கு ரோஷம் வந்துட்டுது. அந்த அவமானத்தை வைராக்கியமாக மாற்றிக்கிட்டேன். அன்னையிலேருந்து அவர் முகத்திலேயே முழிக்கிறது இல்லை அப்படின்னா. அப்படியான்னு கேட்டோம். ஆமாங்க, அவர் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து உள்ள சமையல் கட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு நைஸாக வெளியில் வந்துடுவேன் அப்படிங்கிறான் அவன். என்னுடைய நீண்டகால நண்பர் ஒருத்தர் வருஷம் தவறாமல் திருநள்ளாறு அப்படிங்கிற திருத்தலத்துக்கு போயிட்டு வர்றது வழக்கம். அங்கே என்ன சார் விசேஷம்னு கேட்கறது உண்டு. என்ன இப்படி கேட்குறீங்க? சனி பகவான் வந்து நலன் விருப்பப்படி அங்கே தானே எழுந்தருளி இருக்கிறார். அவரை போய் பார்த்து ஒரு கும்பிடு போட்டுட்டு வந்தா நம்ம பிடிச்சிருக்கிற சனியெல்லாம் விலகும் அப்படிம்பார். சத்தம் போட்டு சொல்லாதீங்க சார், வீட்டில் வேற யார் காதிலையாவது இது விழுந்துற போது அப்படின்னு சொல்கிறது உண்டு வர்றவங்க. இப்போது நான் சொல்கிறதுல உள்ள நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவரும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோட நமக்கு நன்றி சொல்லுவார்னு வச்சுங்களேன். அதாவது பார்வை மூலமாகவே. அந்த நண்பருக்கு ஆன்மீக விஷயங்களில் அதிக ஈடுபாடு உண்டு. அப்பப்போ சில புராண கதைகளை எல்லாம் சொல்கிறது உண்டு. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். எப்போவுமே புராண விஷயங்களை எல்லாம் அறிவியலுங்கிற தராசில் வச்சு எடை போட்டுட்டு இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தா அதெல்லாம் நம்ப முடியாத வெறும் கற்பனைகளாக தோணும், மூட நம்பிக்கைகளாகவும் தெரியும். புராணங்களை வந்து புராணங்களாகவே புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அதெல்லாம் அர்த்தமுள்ள செய்திகளை உள்ளடக்கி இருக்கிறதாக தெரியும். அந்த வகையில் தான் இந்த நண்பரும் நிறைய செய்திகளை சொல்கிறது உண்டு. சனியை போல கொடுக்குறவனும் இல்லை, சனியை போல கெடுக்கிறவனும் இல்லை அப்படின்னு சோதிடர்கள் சொல்லுவாங்க. நாம் ஏதாவது ஒரு வம்புல மாட்டிக்கிட்டா பிடிச்சது சனி அப்படிங்கிறோம். ராவணன் எப்பேற்பட்ட வீரன், அவனே சனி பார்வைப்பட்டது தானே சங்கடப்பட ஆரம்பித்தான் அப்படின்னார் நண்பர். அது எப்படிங்கன்னு கேட்டேன். அவர் சொல்ல ஆரம்பித்தார், இந்த ராவணன் இருக்கானே நவ கிரகங்களையும் பிடிச்சி கொண்டுட்டு வந்து தன்னுடைய சிம்மாசனத்தில் அப்படியே படிகளாக போட்டு வச்சுட்டானான், ஒவ்வொரு படியாக. பாவம் அந்த 9 தேவதைகளும் ஒவ்வொரு படியாக குப்புற கிடக்குறாங்க.
நவக்கிரகம் நம்மளை ஆட்டி படைக்குதுன்னு நாம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த நவக்கிரகங்களை ராவணன் எப்படி வச்சிருந்தான் பாருங்க. எல்லாரையும் சிம்மாசனத்துக்கு பக்கத்தில் படிப்படியாக போட்டு வச்சிருக்கிறான். காலை அது மேலே வச்சு தான் ஏறி போகணும். வேற வழி இல்லாமல் எல்லாரும் குப்புற விழுந்து கிடக்குறாங்க. ராவணன் ஒவ்வொரு தடவையும் இவங்க முதுகில் அடி வச்சு ஏறி தான் அந்த சிம்மாசனத்துக்கு போகிறது வழக்கம். இப்படி நடந்துகிட்டு இருக்கிறது நாரதர் கண்ணில் போட்டுட்டு தான். அவர் சும்மா இருப்பாரா? யோசனை பண்ணார் என்ன செய்யலாம் அப்படின்னு. ஒரு முடிவு பண்ணிட்டு நேராக ராவணன் கிட்ட போனாராம். ராவணா, நீ நவக்கிரகங்களை பிடிச்சி கொண்டாந்து உன்னுடைய சிம்மாசனத்துக்கு படிகளாக போட்டு வச்சிருக்கிற. அது உன்னுடைய வீரத்தை காட்டுது. இருந்தாலும் ஒரு விஷயத்த நீ யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு தடவை நீ சிம்மாசனத்துக்கு போகும்பொழுதும் நவக்கிரகங்களின் முதுகல் அடி வச்சு நீ ஏறி போற. அது உனக்கு பெருமை கிடையாது. அவங்களுடைய மார்புல அடி வச்சு ஏறி போகணும், அதுதான் உனக்கு பெருமை அப்படின்னாரா. இவர் சொல்றதும் சரிதானே அப்படின்னு யோசிச்சிருக்கான் ராவணன். உடனே குப்புற கிடந்த நவக்கிரகங்களை திருப்பி மல்லாக்க போட்டான். அவங்க மார்புல அடி வச்சு மேலே ஏறி சிம்மாசனத்துக்கு போனானா. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது சனி பகவானின் பார்வை அவன் மேலே பட்டுதான். அவ்வளவுதான். என்னாச்சு தெரியுமா? சூர்பனகை தேடி வந்தா. சீதையோட அழகை பற்றி தன்னுடைய அண்ணங்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுட்டா. விவகாரம் ஆரம்பமாயிட்டது. அதுதான் சனியினுடைய வேலை அப்படின்னு சொல்லி இந்த கதையை சொல்லி முடிச்சார் என்னுடைய நண்பர். ஆக சனியின் பார்வை நம்ம பேல படாமல் பார்த்துக்கிறது தான் நல்லதுங்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் சார், இப்போ கூட நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறதே ஒருத்தருடைய பார்வை என் மேலே படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அப்படின்னார். யாருங்க அதுன்னு என்னுடைய மாமனார் சார். அவசரத்துக்கு அவர்கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கிவிட்டேன். நம்ம மாப்பிள்ளை தானேன்னு சொல்லி அவர் விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. இன்னைக்கு இப்போ அவர் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய நேரம். அதுதான் அவர் பார்வையிலேருந்து படாமல் தப்பிக்கலாங்கிறதுக்காக இங்கே வந்துட்டேன் அப்படின்னார். பார்வை படணும்னு இருந்தால் பட்டுத்தான் தீரும் போல இருக்கு அப்படின்னா. என்ன சார் சொல்கிறீங்கன்னார் ஒன்றும் புரியாமல். நீங்கள் இங்கே தான் வருவீங்கன்னு அவருக்கு ஏற்கனவே தெரியும் போல இருக்கு. அதனால் உங்களுக்கு முன்னாடியே உங்கள் மாமனார் இங்கே வந்துட்டார். அதுவும் அந்த பீரோவுக்கு பக்கத்தில் தான் பின்னாடி மறைஞ்சு நின்றுட்டு இருக்கிறார் அப்படின்னு. இந்த உலகத்தில் உண்மையாகவே வேதாந்தம் பேசுகிறவங்களும் உண்டு. உள்ளுக்குள்ளே வேற மாதிரி இருந்துக்கிட்டு வெளியில் வேதாந்தம் பேசுகிறவங்களும் உண்டு. ஒரு ஆள் இருந்தார். அவரும் ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். மகா கஞ்சன். யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார். எச்சில் கையென்ன ஈர கையை கூட உதற மாட்டார். அப்படிப்பட்ட மனுஷன். அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்துக்கிட்டு இருந்தார். வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார். ஒரு நாள் 2 நாள் இருப்பார், அப்புறம் போயிடுவார். அந்த முனிவர் வர்றப்போலாம் இந்த ஆள் எழுந்திரிச்சு ஓடி போய் அவரை வரவேற்பான். ரொம்ப பெரிய வேதாந்தி மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். காயமே இது பொய், வெறும் காற்றடைத்த பையும்மா, தர்மம் தலைகாக்கும்மா. பணம் என்ன சார் பணம்? இன்னைக்கு ஒருத்தன் கையில் இருக்கும், நாளைக்கு ஒருத்தன் கையில் இருக்கும், எல்லாம் மாயம். எனக்கு தான் இன்னமும் இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு நேரம் வரலேம்மா. அந்த முனிவரும் இந்த ஆள் இப்படி சொல்கிறத கேட்ட உடனே, ஏப்பா அப்படி சொல்கிற? இப்போ கூட நீ சரின்னு சொல்லு, உனக்கு தீட்சை கொடுத்து இதிலேருந்து விடுபடுற ஞானத்தை போதிக்கிறேன் பார். உடனே அந்த ஆள் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஐயோ சாமி, இப்போ அது எப்படிங்க முடியும்? பிள்ளைங்கள்லாம் சின்ன சிறுசுங்க, அதுகளுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் காட்சின்னு செஞ்சு கடமையை முடிச்சுட்டா நீங்கள் சொல்கிறபடி செஞ்சு விடலாமா. சரி, இன்னும் முனிவர் போயிடுவார். அடுத்த வருஷம் வருவார். இவன் வழக்கம் போல் வேதாந்தம் பேசுவான். சரி தீட்சை கொடுக்குறேன் வா அம்பார். பேரம்பேத்தியை பார்க்கணும், கோர்ட்டில் கேஸ் ஒன்று இருக்குது, அது முடியணும் அப்படின்னு தயங்க ஆரம்பிச்சிருவான். எல்லாம் சொல்லுவான், ஆனால் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டான். ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு நாள் அந்த ஊருக்கு முனிவர் வந்தார். இவன் கடைக்கும் வந்தார். அப்புறம் அங்கே கல்லாவில் நம்ம ஆள் இல்லை. அவன் புள்ள தான் உட்காந்துருக்கிறான். அப்பாவை போலவே புள்ளையும் எழுந்திரிச்சு ஓடியாந்து முனிவரை வரவேற்றான். அப்பா எங்கேன்னு விசாரித்தார் முனிவர். ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க சாமி? உங்ககிட்ட தீட்சை வாங்கி இந்த சம்சார பந்தத்திலேருந்து விடுதலை பெறணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அது நிறைவேறாமலே போய் சேர்ந்துட்டார். போன மாதம் ஒரு நாள் திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னார். அவ்வளவுதான், போட்டுன்னு போயிட்டார் அப்படின்னு புலம்புனான் பையன். இதை கேட்டதும் முனிவர் சிரிச்சாரான். அவன் எங்கடா போவான்? உன் அப்பா எங்கேயும் போகல, இதோ வாழை ஆட்டிக்கிட்டு உன் காலடியிலே இருந்துக்கிட்டு இருக்கான் பார் அப்படின்னு சொல்லி அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு நாயை சுட்டி காட்டினாரான். என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டிருக்கான் பையன். உடனே முனிவர் அந்த நாயோட தலையில் ஒரு தட்டு தட்டி பேசுகிறா அப்படின்னாரான். உடனே அந்த நாய் வேதாந்தம் பேச ஆரம்பிச்சுட்டு தான். காயமே இது போய் வெறும் காற்றடைத்த பை அப்படின்னு தான். முனிவர் சொன்னார், அடே இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல, நீ விரும்புனா சொல்லு, உனக்கு தீட்சை கொடுத்து என் பின்னாடியே அழைச்சிட்டு போயிடுறேன், அங்கே அழைச்சிட்டு போய் உனக்கு ஞானத்தை போதிக்கிறேன், வர்றியா அப்படின்னு கேட்டிருக்கார். உடனே அந்த நாய் சொல்லிச்சான், ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க சாமி? நான் உண்ணாமல் தின்னாமல் ஏராளமான சொத்து சேர்த்து வச்சுட்டேன். என் பிள்ளைங்க அதோட பெருமை தெரியாமல் ராத்திரி நேரம்லாம் கதவை திறந்து போட்டுட்டு தூங்கிடுவாங்க.
அதனால் இப்படி நாயாக பிறந்து ராத்திரி பகலாக சுற்றி சுற்றி வந்து காவல் காத்துட்டு கிடக்கிறேன், இப்போ எப்படி சாமி வர முடியும் அப்படின்னு கேட்டுதான். அறியாமையிலேயே சுகம் கண்டு இப்படி இருக்கிற ஆளுங்களுக்கு எப்படி விடுதலை கிடைக்கும், எப்போ விடுதலை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறார் தசாவதானி திருக்குறள் பேர் ராமையா. அவர் கேட்குறது நியாயம் தானே. இந்த காலத்து பையன் ஒருத்தன் அப்பா கிட்ட சொன்னான், அப்பா இன்னைக்கு நான் 1 ரூபா மிச்சப்படுத்தி விட்டேன் அப்படின்னு. நானும் அப்படியா என்னடா பண்ணேன்னு கேட்டிருக்கார் அப்பா. டவுன் பஸ்ஸில் ஏறாமல் அது பின்னாடியே ஓடியாந்தேன், 1 ரூபா மிச்சம் தானே அப்படின்றான். அட பாவி, ஒரு ஆட்டோ பின்னாடி ஓடியாந்துருந்தா 10 ரூபா மிச்சமாயிருக்குமே, வேஸ்ட் பண்ணிட்டியே அப்படின்னாராம் அந்த அப்பா. அவரோட தலை ஒரு சன்னியாசியின் பாதத்தில் படுறதா அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டார். அரண்மனைக்கு திரும்பினதும் அமைச்சர் மெதுவாக ஆரம்பித்தார், அரசே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னார். எதுக்குன்னார் மன்னர். அசோக சக்கரவர்த்தியின் தலை, அதாவது அந்த சிரம் ரொம்ப மதிப்புமிக்க ஒன்று, அது ஒரு சன்னியாசியின் காலில் படலாமா அப்படின்னார். அசோகர் பதில் சொல்லல, சிரிச்சார், போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டார். எனக்கு 3 தலைகள் வேணும் அப்படின்னார். சொல்லுங்க கொண்டுகிட்டு வரேன் அப்படின்னார் அமைச்சர்.